ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 50 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1960ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 50 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் பாம்பே மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 5 கிராம், 24 மில்லிமீட்டர் விட்டம். உலோகம் நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம், பியூர் நிக்கல். திக்னஸ் 1.67 mm. இது போன்ற நாணயங்கள் எல்லோருடைய கையிலும் இருக்கும். தற்சமயம் இந்த நாணயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயங்கள் அனைவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் வருடத்திற்கு கீழே எந்த குறியீடு உள்ளது என்பதை பார்த்து அதனுடைய விலை நிலவரத்தை தெரிந்து வைத்து கொள்ளவும். 1960 நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எந்தவித தேய்மானமும் இல்லாமல் நாணயம் புத்தம் புதிதாக பளபளப்பாக முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருந்தால் அந்த நாணயம் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விலை போகும். அடுத்த நாணயம் 1963. வருடத்திற்கு கீழே எந்தவித அடையாள குறியீடும் இல்லை. அப்படி இருந்தால் அந்த நாணயம் கொல்கட்டா மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 5 கிராம், 24 மில்லிமீட்டர் விட்டம். திக்னஸ் 1.67 mm. உலோகம் நிக்கல், பியூர் நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயமும் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயம் எல்லோருடைய கையிலும் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். 1963 கொல்கட்டா மின்ட் நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் புத்தம் புதிதாக எந்தவித தேய்மானமும் இல்லாமல் முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருந்தால் அந்த நாணயம் 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazaar.com, ePay.com போன்ற வெப்சைட் தளங்களில் எல்லாம் பழைய நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.